கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்று கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுவதாக நாம் வாசிக்கிறோம். இந்த பயப்படாதே என்ற வார்த்தை யாருக்கு நேராய் கடந்து வரும் என்றால், பயந்து போய் நிற்கிறவனுக்குத்தான். இப்பொழுது ஆபிரகாம் முந்தைய அதிகாரங்களிலே நடந்த சம்பவத்தை குறித்து பயந்து போயிருக்கிறார். என்ன சம்பவம் என்றால், அங்கு ராஜாக்களுக்கு விரோதமாய் ராஜாக்கள் யுத்தம் பண்ணுகிறார்கள். அதிலே ஆபிரகாமின் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்துவையும் அவனுடைய பொருட்களையும் அவர்கள் கொண்டு போய்விட்டார்கள். இதை கேள்விப்பட்ட ஆபிரகாம் தன்னோடு கூட இருந்த 318 ஆட்களை கொண்டு அவைகளையெல்லாம் திருப்பி கொண்டு வருகிறான். ஆனாலும் அவனுக்குள் இருந்த பயம் போகவில்லை. நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு சம்பவங்கள் நடந்த பின்பும் அதை குறித்ததான பயம் நம்மிடத்திலே இருக்கும். ஆனால் கர்த்தர் அந்த காரியத்தை குறித்து நம்மோடு கூட பேசுவார். ஆனால் அதிலே மிகுந்த தேவ சமாதானம் உண்டாகும். அதே போல தான் இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே அவன் பயந்திருந்ததை கண்டு தேவன் அவனுக்கு நேராய் பேசுகிறார். பயப்படாதே, நான் உனக்கு கேடகமாய் மறைவிடமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவனோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறார். உன் சந்ததியாருக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி அவனை தைரியப்படுத்தி கொண்டே வருகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் பயந்து போய் இருக்கிற நேரங்களிலே கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வருமானால் அதை நாம் பற்றி கொள்ள வேண்டும். அதை வைத்து கர்த்தருடைய சமூகத்திலே நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இப்பொழுது ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் கடைசியிலே இங்கு ஆபிரகாமுடைய தகப்பனாகிய தேராகு அங்கு மரித்து போகிறான். அவன் மரித்த பின்பு அந்த இழப்பின் நேரத்திலே கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு உண்டாகிறது. நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று அந்த இழப்பின் நேரத்திலே கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு உண்டாகிறது. நம்முடைய சூழ்நிலைகளை அறிந்த தேவன், நம்மை காட்டிலும் நம்மை அதிகமாய் அறிந்த தேவன் நமக்கு என்ன வார்த்தையை கொண்டு நம்மை தைரியப்படுத்த வேண்டுமோ அதை கொண்டு அவர் தைரியப்படுத்தி நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்துகிறவராகவே இருக்கிறார். இப்பொழுது ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே அங்கு லோத்து பிரிந்து போகிறான். பிரிந்து போன பின்புதான் அவனுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிறது. அவனுடைய பிரிவின் நேரத்திலே கர்த்தர் அவனோடு கூட இடைபடுகிறவராகவே இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் எதை இழந்து நிற்கிறோமோ, நம்மை விட்டு எதெல்லாம் பிரிந்து போகிறதோ அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே கர்த்தர் மாத்திரம் நமக்கு துணையாக இருந்து நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். இந்த ஆபிரகாமுக்கு இழப்பின் நேரத்திலே கர்த்தருடைய வார்த்தை உண்டானது. அவன் முடியாது என்று தன்னுடைய சரீரத்தினாலோ தன்னாலோ முடியாது என்று சொல்லும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை உண்டானது. பிரிவின் நேரத்திலே கர்த்தருடைய வார்த்தை உண்டானது. அவன் பயந்து போய் இருக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை உண்டானது. ஆகவே நம்முடைய சூழ்நிலைகளை அறிந்த தேவன் நம்முடைய பலவீனத்திலும் அவர் நமக்கு கேடகமாயிருக்கிறார். பயப்படாதே என்று சொல்லி நம்மையும் அவர் தைரியப்படுத்துகிறார். இங்கு 99ஆம் வயதிலே ஆபிரகாமை பார்த்து தேவன் சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமையுள்ளவர் என்று. அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனால் எல்லாவற்றையும் உண்டாக்க முடியும், உருவாக்க முடியும், மறுரூபப்படுத்த முடியும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் சர்வ வல்லவராகவே இருக்கிறார். அவரால் கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. யோசுவா 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே அங்கு ஆபிரகாமை அழைத்து அவனை சஞ்சரிக்க வைத்து ஈசாக்கை கொடுத்தாராம். ஆனால் 4ஆம் வசனத்திலே ஈசாக்குக்கு தேவன் கட்டளையிட்டு ஆசீர்வாதங்களை கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். அவர் நம்மை மாத்திரம் நடத்துகிற தேவன் அல்ல, நம்முடைய சந்ததியும் நடத்த அவர் போதுமானவராகவே இருக்கிறார். ஆகவே கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து கொள்வோம். அவர் நமக்கு கேடகமாகவே இருக்கிறார். ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்திலே வருகிறேன். வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றினார் என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவே, நீர் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் கொடுக்கிற உடைய வாக்குத்தத்தத்தின்படி ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு நிறைவேற்றி ஒவ்வொரு நாளும் தைரியப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபங்கேலும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.